ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் லான்ச்சஸ் அட்வான்ஸ்டு ஜியோ போர்ட்டல்ஸ் புவன் பஞ்சாயத் அண்ட் என்டிஎம் வெர்ஷன் 5.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிதேந்திர சிங் அப்படின்றவர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஸோ அட்வான்ஸ்டு ஜியோ போர்ட்டல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு பேர் புவன் பஞ்சாயத் வெர்ஷன் 4.0. அந்த புவன் பஞ்சாயத்து என்ன வேலை பார்க்குதுன்னா, ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்குங்க. சரிங்களா? கிராமத்துல இருக்கிற நிலம் பற்றிய தகவல்கள் அதுல இருக்கும். அடுத்தது என்டிஎம் வெர்ஷன் 5.0ன்றது நேஷனல் டேட்டா பேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். ஜியோ போர்ட்டல்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னன்னா, அதாவது ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் தாங்க ஜியோ போர்ட்டல்ஸ். அந்த வெப்சைட்ல கரெக்டா இந்த லேண்ட் இவ்வளோ மெஷர்மெண்ட்ல மிஸ்டர் ஏக்கு சொந்தமானது, பிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்குங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது இஸ்ரோங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே டேட்டா ஸ்பேஸ்ல இருந்து வர மாதிரி இஸ்ரோ ரெடி பண்ணிருக்குங்க. அடுத்தது கவர்மெண்ட் கெப்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 1st இருந்து 30th செப்டம்பர், அதாவது இந்த குவார்ட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அப்படியே தாங்க இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன்ல சஃபாய் அப்னோ பீமாரி பகோ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேம்பெயின் ஜூலை ஆகஸ்ட் 2 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னா, யூனியன் லோக்கல் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, உங்களோட கவுன்சில்ஸ் அப்புறம் கார்பரேஷன்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும், வெல் எக்யூப்டா இருக்கணும். இந்த ஹெவி ரெயினுக்காண்டி, இந்த மழைய கையாள்றதுக்கு, அதனால வர ஹெல்த் இஷ்யூஸ பாத்துக்கிறதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்காங்களா அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கேம்பெயின். ஸோ இவங்க இந்த கேம்பெயினை எது மூலமா நடத்துறாங்க அப்படின்னா, ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 மூலமா நடத்துறாங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இ சங்கி போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ரியல் டைம் டேட்டா யார் யாருக்கு, பிளானர்ஸ்க்கு, பாலிசி மேக்கர்ஸ்க்கு, ரிசர்ச்சர்ஸ்க்கு, பப்ளிக் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ இது ஆக்சுவலா ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷேரிங் சிஸ்டம். இதுல நிறைய டேட்டாஸ் இருக்கும், நம்மளுக்கு தகவல்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பனகாரியா. அவர் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனு. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே பாருங்க, 29th June 2024. அதோட தீம் யூஸ் ஆஃப் டேட்டா ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஓகேவாங்க? இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைங்க. இது பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அட்வைசரி கமிட்டி போட்டு ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கான பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த இயருக்கு மாத்திருக்காங்க, கமிட்டி பேர் விஸ்வநாத் கோல்டர். பேஸ் இயரை மாத்த போறாங்க. ஸோ இந்த கமிட்டி பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ் இயரை, ஜிடிபியோட பேஸ் இயரை மாத்துறதுக்கான கமிட்டி விஸ்வநாத் கோல்டர் கமிட்டி. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் வேணா ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். அம்ருத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதாவது இங்க இருக்கு பாருங்க, அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது நம்மள மாதிரி சிட்டிஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வர ஸ்கீம் இது. ஸோ அம்ருத் கீழே அமிர்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி அமிர்தம் மாதிரி, அமிர்தத்துக்கு கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டேப் கனெக்ஷன் இருக்கு, அதனால அவங்களுக்கு வாட்டர் சப்ளை வருதான்னு பாக்குறதுதான். அடுத்து PMAU. இதுவும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா வீடு கட்டி தர்றதுதான். சரிங்களா? எல்லா சீதோஷண நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரியான வீடு, ஆல் வெதர் பக்கா ஹவுசஸ். ஸோ இது எதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு 2022ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஒரு மிஷன் கொண்டு வந்தாங்க. அதன்படி எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் விஷன். இது 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்குறதா ஸ்மார்ட் சிட்டிஸ் விஷன். ஸோ இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் பேரு பூபேந்திர யாதவ்ங்க, ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது கோல்கட்டால இருக்கு. ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ப்ரிப்பேர் அ காம்ப்ரிஹென்சிவ் செக்லிஸ்ட் ஆஃப் தி ஃபவுனா. ஸோ அனிமல்ஸ் பத்தினா ஒரு செக்லிஸ்ட்டுங்க, ஃபவுனானா அனிமல்ஸுங்க. சரிங்களா? அந்த செக்லிஸ்டோட
இவ்வளவு அனிமல்ஸ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசைஸா ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட 109வது வருஷத்தை முன்னிட்டு இந்த இது பண்ணியிருக்காங்க. என்பிஎஸ்ல நிறைய பேர் சேர்றாங்க. இபிஎஃப்ஓல வந்து சேர்றவங்க குறைஞ்சு, நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது பாருங்க, ஜி கிஷன் ரெட்டி, மினிஸ்டர் ஆஃப் கோல் மைன்ஸ், அவங்க வந்து நிர்மான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வெப் போர்ட்டல் இருக்கு. மெயின்ஸ் எழுத போற கேண்டிடேட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இது வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து, கோல் இந்தியாவோட கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து கொடுக்குறாங்க இந்த ஃபண்ட். பிரிலிமினரி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு கண்டிஷன் என்னன்னா, அவங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் இது மூலமா ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க. அடுத்து எக்ஸ் நொமேடிக் எலஃபன்ட் 2024 அப்படின்றது இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து நடத்துற மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வந்து மார்ச் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்க. சம்பூர்ணத அபியான் கேம்பெயின் அப்படின்னா என்னதுன்னா, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் டெவலப் பண்றதுக்காண்டி இந்த கேம்பெயின். அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து லைக் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஜாஸ்தி இருக்கும், அதாவது சிசு கொலை ஜாஸ்தி இருக்கும், இல்ல படிப்பறிவுல கம்மியா இருக்கும். அதை தத்தெடுத்து அதை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி மாத்துவாங்க. அதுக்கு நிறைய அக்கறை கொடுத்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரோல் மாடல் மாதிரி மாத்துவாங்க. அது பேர் தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். சரிங்களா? ஸோ கேம்பெயின் பீரியட் வந்து ஜூலைல இருந்து செப்டம்பருக்குள்ள. அதுல மொத்தம் 12 செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்தந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டையோ இல்ல அந்த பிளாக்கையோ இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காண்டி ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. பெகும்பட் ஹைதராபாத்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஏர் சீஃப் வந்து விவேக் ராம் சௌத்ரி, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் வந்து அவரே தான், ரெண்டுமே அவர் தாங்க. விமென் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்மும் சிபிலும் ஷேர் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ லோன் பத்தி, கடன் பத்தி ஃபீமேலுக்கு ஒரு இன்சைட் கொடுக்கறதுக்காண்டி, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி, அவங்களுக்கு வந்து பினான்சியல் லிட்ரஸினா என்ன, அதாவது பினான்சியல் ஹெல்ப் அப்படின்னா என்ன, லோன்னா என்ன, அதுக்கப்புறம் பிசினஸ்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்றதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம நடத்துறாங்க. ஃபேட்டி லிவர் டிசீஸ சரி பண்றதுக்காண்டி இன்ஃப்ளீமன் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கை லான்ச் பண்றாங்க. அதுல வந்து இந்தியாவும் பிரெஞ்சும் கொலாபரேட் பண்ணி இதை பண்றாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபேட்டி லிவர் சம்பந்தமா ரிசர்ச் பண்ணும்போது நல்ல கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாரு? பிரெஞ்சு டாக்டர்ஸும் இந்தியன் டாக்டர்ஸும். ஐஎஸ்ஐ மார்க் வந்து இனிமேல் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் கிச்சன் யூட்டிலிசல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது லோக்மட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுங்க. அதோட ஃபவுண்டர் வந்து ஜவஹர்லால் தர்தா. சரிங்களா? அவங்களோட 100வது பர்த் ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு ஒரு காயின் வந்து 100 ரூபாய் காயினை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 101வது பர்த்டேக்கு 100 ரூபாய் காயின் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இஸ்ரோ ஒரு ஹேக்கத்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது பேர் வந்து பாரதிய அந்தரிக்ஷ். அது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டேல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து 23 ஆகஸ்ட். அடுத்தது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல போர்னியன் எலிபென்ட்ஸ்ன்றது என்டேஞ்சர்டு லிஸ்ட்ல அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா வந்து 120 பில்லியன் யூஎஸ்டி வந்து ரெமிட்டன்ஸ்ல வாங்கியிருக்குங்க. ஸோ ரெமிட்டன்ஸ்ல ஜாஸ்தி ரிசீவ் பண்ண கண்ட்ரி வந்து இந்தியா தாங்க. ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. இந்தியா, மெக்சிகோ, சைனா. டெஸ்டினேஷன் கண்ட்ரிஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ், ஜெர்மனி, சவுதி அரேபியா. ஸோ ஐஎம்எஃப் வந்து ஆர்டிபிஷியல் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சிங்கப்பூருக்கு தாங்க போயிருக்கு. அந்த குறியீடு சிங்கப்பூர் யார் கொடுத்தது? வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கு. சாரி, ஐஎம்எஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. இந்தியாவோட ரேங்க் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 72. மைத்ரி அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற எக்ஸசைஸ்ங்க. இது வருஷம் வருஷம் நடக்கும். அடுத்தது பிரசிடென்சி ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஹங்கேரி தாங்க இப்போ ஹெட்டா இருக்கு. ஹங்கேரியோட மோட்டோ வந்து என்ன, மேக் யூரோப் கிரேட் அகைன் அப்படின்றதான் ஹங்கேரியோட மந்த்ராவா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹெட்டா இருந்தவங்க இந்த யூரோப்பியன் கவுன்சிலுக்கு போலாண்டுங்க. ஜப்பான்ல வந்து என் பேங்க் ருபீஸ், இப்ப ருபீஸ் பேங்க் நோட் நம்ம சொல்ற மாதிரி அவங்களோட கரன்சி பேரு என்னு. ஸோ என்னோட கரன்சி நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 3D ஹோலோகிராம் டெக்னாலஜி இருக்குங்க. அடுத்து காஸ்ட்லியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியால மும்பை தாங்க காஸ்ட்லியஸ்ட் சிட்டி. காஸ்ட்லியஸ்ட் சிட்டில பாத்தீங்கன்னா ஹாங்காங், சிங்கப்பூர், ஜூரிச்
இதுதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் சிட்டியோட ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ லோ கார்பன் எனர்ஜி செக்டரை நம்பி ஆதரிச்சு வேர்ல்டு பேங்க் வந்து 1.5 பில்லியன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, செபி வந்து பிஎஸ்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட், அதாவது பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண சொல்லுது. அதோட லிமிட் வந்து 10 lakhs வரைக்கும். ஸோ இது எதுக்காண்டி ஓபன் பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கூட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வராங்க. சோ இதோட எக்ஸிஸ்டிங் லிமிட் 2 lakhs இருந்துச்சு, இப்போ அதை 10 lakhs மாத்திருக்காங்க. ஓகேவாங்க, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல எவ்வளோ, இப்ப எவ்வளோ. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை செபி வந்து ரிவைஸ் பண்ணிருக்கு. எதுக்கு? டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல உள்ள வரதுக்கும் வெளில போறதுக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து யூனியன் பிரீமியர் அப்படின்ற ஒரு பிரான்ச்சை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ்காண்டி கொண்டு வரப்பட்டது. இது ரூரல், செமி அர்பன் எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்ஸ்டன்டா வேற நாட்டுக்கு நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்றதுக்காண்டி ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல ஆர்பிஐ ஜாயின் பண்ணிருக்கு. அது வந்து கிராஸ் பார்டர் ரீட்டைல் பேமெண்ட்டுங்க. ஜெர்மன் பேங்க் KfW, அதாவது அவங்க வந்து நம்மளோட மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட்டுக்காண்டி 850 crores தரதான் ஒத்துருந்துருக்காங்க. டைரக்ட் டாக்ஸஸ்காண்டி பந்தன் பேங்க்ல ஒரு புது சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எங்க இருந்து வந்திருக்குன்னா பிரேசில்ல இருந்து வந்திருக்கு, சுவிட்சர்லாந்துல. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரீம் லைன் பண்ண போறாங்க ஸ்டாண்டர்டைஸ் கனெக்ஷன் பிட்வீன் டொமஸ்டிக் இன்டர்நெட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வேர்ல்டு வைட். கிராஸ் பார்டர் பேமெண்ட்டை ஸ்ட்ரீம் லைன் பண்றது, சரி பண்றதுக்காண்டி வந்ததாங்க இது ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். எஸ்பிஐ வந்து MSME சஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிசினஸ் லோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்வாய்ஸை பேஸ் பண்ணி லோன் கொடுக்கறதுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டா இருக்கும். யாரெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்றாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமு கீழே வருவாங்க. அவங்க சேல்ஸை வச்சு லோன் வாங்கிக்கலாம். எவ்வளவு ருபீஸ்ன்னு கேட்பாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். 1 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ டிபிஎஸ் பேங்க்கும் RXIL பேங்க்கும், RXIL வந்து ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுவும் ஒரு வெப்சைட் வந்து 2 பேரும் கொலாபரேட் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்கு கீழேனா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டத்துக்கு கீழே. ஸோ இவங்களுக்கு ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி தேவைப்படுற பணம், ஸோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற பணத்தை வந்து இது மூலமா நீங்க வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட் மூலமா போய் வாங்கிக்கலாம். ஸோ டிபிஎஸ் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பேங்க் RXIL-ஓட பார்ட்னர் ஆகுறதுக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து சஃபிரோ ஃபாரெக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. யாருக்காண்டினா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி. இது வந்து ப்ரீபெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரெக்ஸ் கார்டு. ஸோ வெளிநாட்டுக்கு எஜுகேஷன் காண்டி போற ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி இதை கொடுக்குறாங்க. இது வந்து கார்டோட கம்பெனி வந்து விசா, சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து விசாங்க. இதோட மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா, எஜுகேஷன் சம்பந்தமான செலவுகள் எல்லாம் மீட் அவுட் பண்றதுதான். ஆக்சிஸ் பேங்க் வந்து பிரமல் பினான்சஸ் ஓட சேர்ந்து லெண்டிங் பிசினஸ், அதாவது வட்டி கொடுக்குற பிசினஸ் மாதிரி பண்ண போறாங்க. இவங்க வந்து MSME செக்டார்லயும் ஹோம் செக்மெண்ட்லயும் கோ லெண்டிங் பார்ட்னரா இருக்க போறாங்க. அதாவது கடன் கொடுக்கறது தான். ஓகேவா? ஆக்சிஸ் பேங்க்கும் பிரமல் ஃபைனான்ஸ் வந்து ஹவுசிங் சம்பந்தமா பினான்ஸ் கொடுக்குற கம்பெனி. நபார்டு வந்து ஆன்லைன் பப்ளிக் செக்டர் லோன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு வெப்சைட் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குங்க. இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கீமா ஆன்லைன்ல ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் கஸ்டமர்ஸ் அதை எடுத்துக்கணும்னா ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம். டிஜிட்டலைஸ் ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் ஃபார் RRBs. ஸோ RRB எல்லாமே நபார்டுக்கு கீழே தாங்க இருக்கும், நபார்டோட கண்ட்ரோல்ல தான் வருது. ஸோ நபார்டு அதனால RRB காண்டி PSB லோன்ஸ் லிமிடெடோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ SBI வந்து அன்வெயில்ஸ் அப்படின்னா அன்கவர்ஸ்ன்னு அர்த்தங்க. 11 புதிய விஷயங்களை அன்கவர் பண்ணிருக்கு. அதோட ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு, அதோட ஃபவுண்டேஷன் டே 1 July 2024. ஸோ அதுல ஒரு சிலது என்னன்னா, டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும், ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு, கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI டேப் அண்ட் பே ஃபியூச்சரை அதை வந்து பிம் ஆப்ல கொண்டு வந்திருக்காங்க. யோனோ பிசினஸ் அண்ட் கார்பரேட் இன்டர்நெட் பேங்கிங்க வந்து ஸ்மால் பிசினஸஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. லோன்ஸ்ல வந்து ஹோம் லோன், சூரிய கர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் கொண்டு வந்திருக்காங்க. EDFS ஸ்கீம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. லோன் லிமிட் வந்து 5 crores வரைக்கும். EDFSனா டீலர் பினான்ஸ் ஸ்கீம்ஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும்
அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸை பேஸா வச்சிருக்கிற பிரான்ஸை ஹெட் குவார்டர்ஸா வச்சிருக்கிற என்ஜி குரூப்பும் 400 மெகாவாட் ஒரு பவர் பிளான்ட்டுங்க, ஒரு சோலார் பவர் பிளான்ட். அதுல 400 மெகாவாட் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அது எங்கன்னா குஜராத்ல கொண்டு வர போறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஏடிபியும் என்ஜி குரூப்பும். எல்ஐசில ஏஜென்சி டிரான்ஸ்பர்மேஷன் இனிஷியேட்டிவ் கொண்டு வர போறாங்க. ஏஜென்சி டிரான்ஸ்பர்மேஷன்னா டிஜிட்டலா டிரான்ஸ்பர் ஆக போறாங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட் லான்ச்சஸ் எலிவேட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். ஒரு பிளான் பேர் வந்து எலிவேட்டுங்க. எலிவேட்னு ஒரு ஸ்கீமை வந்து ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் லம்பார்டுன்ற இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொடுக்குற முதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுங்க இது. ஸோ இது ஃபர்ஸ்ட்னு வந்திருக்கிறதுனால இது இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்டுங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் அப்படின்னு இருக்கிற கம்பெனியை வந்து சம்மான் கேபிட்டல் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஆர்பிஐ 5 பேங்க்குக்கு பெனால்டி கொடுத்திருக்காங்க. அது எதுக்காண்டினா நான் கம்ப்ளையன்ஸ், அதாவது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்றதுக்காண்டி. அதுல ஒண்ணு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். எவ்வளவு பெனால்டி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கேக்குறாங்க. அதனால 1.314 வந்து பிஎன்பி கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் வந்து எஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதூர் கர்நாடகா பேங்க்குக்கும் லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து பனாரஸ் மெர்கன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ பேடிஎம் வந்து பேடிஎம் ஹெல்த் சாதி அப்படின்னு ஒரு ஹெல்த் கேர் அண்ட் இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் ஃபார் மெர்ச்சன்ட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஆப்ல இருக்குன்னா பேடிஎம் ஃபார் பிசினஸ் ஆப் இருக்கு. 35 ரூபா பெர் மந்த்ல பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க. அதானியோட டிஃபென்ஸ் அண்ட் சேல்ஸ் குரூப் வந்து 70 ராக்கெட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸும் தேல்ஸ்ன்ற ஒரு குரூப்பும். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் பார்ப்போங்க. பேங்க் ஆஃப் இந்தியா அட்டல் பென்ஷன் யோஜனா ஆனுவல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பென்ஷன் ரிலேட்டடா யார் அவார்டு கொடுத்திருப்பாங்க? பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னொரு அவார்டும் கிடைச்சிருக்கு. என்னதுன்னா ஏபிஒய் அல்டிமேட் சாம்பியன்ஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டும் வாங்கியிருக்காங்க. எல்என்டி மெட்ரோ ரயிலுக்கு வந்து மெட்ரோ ரயில் ஹைதராபாத் டிவிஷனு அதை வந்து பேக்ஸ் கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் சேஃப்டி எக்ஸலன்ஸ். ஸோ அந்த ட்ரெயின்ஸ்ல பயங்கரமா சேஃப்டி இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது குஜராத் கவர்மெண்ட் வந்து ஐபிஎம் ஓடையும் மைக்ரோசாஃப்ட் நாஸ்காப் இது மூணோடையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி. ரொம்ப தைரியமா செயல்பட்ட ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு கொடுக்கிற கீர்த்தி சக்ராவும் ஷௌரியா சக்ராவையும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. யூரோப்பியன் கவுன்சிலோட புது பிரசிடென்ட் வந்து ஆண்டனியோ கோஸ்தா. இவருக்கு முன்னாடி இருந்தவர் சார்லஸ் மைக்கேல். உருசுலா வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன்ங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மனா ரவி அகர்வால் அவங்கள வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க வந்து நிதின் குப்தா. சீஃப் ஆஃப் தி ஆர்மி அவங்க வந்து யாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திரிவேதி. வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் கவுன்சிலோட சேர்பர்சனா எட்வர்டு கீஸ்விட்டர் அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெதர்லாந்து பேர் வந்து டிக் ஸ்கூஃப். நெதர்லாண்ட்ஸோட கிங் பேர் வந்துங்க வில்லியம் அலெக்சாண்டர். இவருக்கு முன்னாடி இருந்தவர் மார்க் ருட்டே. சித்தார்த் மொஹன்டின்றவரு எல்ஐசியோட சேர்மனா இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க, அந்த டெசிக்னேஷனை மாத்திருக்காங்க, எம்டி அண்ட் சிஇஓ அப்படின்னு மாத்திருக்காங்க. பூமா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்லங்க, அது வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ரியான் பராக் நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேரையுமே அதோட அம்பாசிடர்ஸா வச்சிருக்கு. சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட் வந்து யாருன்னா ஹேமந்த் சோரன். அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து என்ன பண்ணிருக்கு, டாக்டர் பிஎன் கங்காதர சேர்மன் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷனா கொண்டு வந்திருக்காங்க. யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் வந்து லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் கெய்ர் ஸ்டார்மர். ஓகேவாங்க. எல்ஐசி வந்து ஐடிஎஃப்சில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தூரம்னா 2.68% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க மூலமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அலாஸ் 4 அப்படின்ற ஒரு எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட். அப்படின்னா என்னன்னா எர்த்தை சுத்தி அந்த சேட்டலைட்டும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், எர்த்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சேட்டலைட்டை ஜப்பான் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த சேட்டலைட் வந்து புது எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிகுண்டுங்க. புது எக்ஸ்ப்ளோசிவா வந்து இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு, செபெக்ஸ் 2. அடுத்தது வந்து இந்தியன் சோலார் மிஷன் ஆதித்யா L1. அது வந்து ஒரு ரவுண்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்குங்க. சூரியனை சுத்தி ஃபாலோ ஆர்பிட் அரௌண்ட் சன். தேரா அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்குங்க, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ரிசர்ச் ஏஜென்சி.
அதுவும் ப்ளூ ஆரிஜின் அப்படின்ற கம்பெனியும். இந்த ப்ளூ ஆரிஜின்ற கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசாஸ் தாங்க. அவங்க 2 பேரும் நம்மள இந்தியாவை பார்ட்னர் நேஷனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த சேரான்றது யுஎஸ் பேஸ்டு ஒரு ரிசர்ச் ஏஜென்சிங்க. இப்ப சேரா, அப்புறம் ப்ளூ ஆரிஜின், அதுக்காக இந்தியா, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹியூமனை ஸ்பேஸ்க்கு அனுப்புற ப்ராஜெக்ட செய்ய போறோம். ஸோ இந்த இதுல போறது ஃபர்ஸ்ட் ஒரு நைஜீரியன் தான் போறாரு. ஸோ இந்தியன் ஆர்மில இருந்துங்க சிப் பேஸ்டா 4G மொபைல்ல சிக்னல் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு சிம்ல தான் சிக்னல் வருது, சிப் பேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து ஷாயாத்ரி. பாருங்க 2024 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிக்ஸ வின் பண்ணவர் வந்து மெர்சிடிஸை சேர்ந்த ஜார்ஜ் ருசல்ங்க. ஸோ பிபிசிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதுவும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனும் சேர்ந்திருக்குங்க. இவங்க 2 பேரும் அபிஷியல் பிரின்சிபல் பார்ட்னர் ஃபார் 4 years. சரியாங்க. இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கு ஸ்பான்சருங்க. யாரு? பிபிசிஎல். ஸோ 4 வருஷத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்க்கும் இவங்க தான் ஸ்பான்சரா இருப்பாங்க. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா தாங்க வின் பண்ணிருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவை டிஃபீட் பண்ணிருக்குங்க. அடுத்ததுங்க விஸ்வநாத் ஆனந்த் வந்து 10th லியோன் மாஸ்டர்ஸ் டைட்டில வின் பண்ணிருக்காங்க. அல்பேனியாவோட நாவலிஸ்டும் பொயட்டும் இஸ்மைல் காதரே அவர் வந்து இறந்துட்டாருங்க. ஆஸ்கார் வின் பண்ண அமெரிக்கன் ஸ்கிரீன் ரைட்டர் ராபர்ட் தௌனி அவரும் இறந்துட்டாருங்க. மனோஜ் பாஜ்பாய் அப்படின்னு ஒரு பாலிவுட் ஆக்டர் இருந்தாராங்க. அவரை பத்தின பயோகிராஃபி தான் மனோஜ் பாஜ்பாய் த டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி. அதை எழுதினவர் பியூஷ் பாண்டேன்ற ஒரு பத்திரிகையாளர். யார் இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? பென்குயின் எபுரி பிரஸ் தான் இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் 3 புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடுவை பத்தி அந்த புக்ஸ். ஒண்ணு வந்து வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்றது பயோகிராஃபி, வெங்கையா நாயுடு சாரோட பயோகிராஃபி. அடுத்தது செலிப்ரேட்டிங் பாரத் த மிஷன் மெசேஜ் ஆஃப் வெங்கையா நாயுடு அஸ் 13th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து நிறைய போட்டோஸ், இவரோட போட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்து பிக்டோரியல் பயோகிராஃபி இன் தெலுங்கு. ஓகேவாங்க. சோ காமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. மகா நேதா லைஃப் அண்ட் ஜர்னி ஆஃப் ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு. இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே, ஆஸ்டிராய்ட்னா விண்கற்கள் டே வந்து ஜூன் 30th. நேஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டே ஜூலை 1. நேஷனல் டாக்டர்ஸ் டேவும் ஜூலை 1. இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து ஜூலை 3ங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டேவும் ஜூலை 1 தான். சோ தொற்றுகள் இல்லாத டே, அதாவது அனிமல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வர தொற்று இல்லாத டே வேர்ல்டு ஜூனோசஸ் டேவும் ஜூலை 6. ஹேமிஸ் செஷு அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து லடாக்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆந்திரா சிஎம் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காரு. என்டிஆர் பரோசா அப்படின்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்ல யார் யாருக்கு மந்த்லி பென்ஷன் கொடுப்பாங்கன்னா வயசானவங்க, விடோஸ், வீவர்ஸ், டாடி டேப்பர்ஸ், ஃபிஷர்மேன், சிங்கிள் உமன், ட்ரெடிஷனல் காப்லர், டிரான்ஸ்ஜெண்டர் ஆர்டிஸ்ட். மாசம் எவ்வளவு? 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் கிடைக்குங்க. டாடி டேப்பர்ஸ்ன்றவங்க ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவங்க, அதாவது ஒயின் இல்ல ஆல்கஹால் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றவங்க தான் டாடி டேப்பர்ஸ். அடுத்து மத்திய பிரதேஷ்ல லோக் பாத் மொபைல் ஆப் அப்படின்னு இருக்கு. அது வந்து ரோடோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 7 நாள்ல சரி பண்றதுக்காண்டி இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மித்ததெல்லாம் வேணாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆறாங்க, அதெல்லாம் போடுறாங்க, நம்மளுக்கு அது வேணாங்க. சரிங்க, இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.